இஸ்லாமிய மார்க்க ஞானத்துல பெரிய அறிஞர்களை விடவும் ஒரு இளைஞரால சிறந்து விளங்கிட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு இளைஞரைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அநேகமான தாபீன்களோட பிறப்பு நிகழ்ந்த ஹிஜ்ரி 20ல மதீனா நகரத்துல சொர்க்கவாசி என நன்மாராயம் சொல்லப்பட்ட அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் கல்ப் கோத்திரத்தோட தலைவரோட மகளான துமாதிர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஒரு அன்பு மகன் பிறக்கிறாங்க. அவங்களோட பேருதான் அபு சலமா பின் அப்துர் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவரை மதீனத்து மக்கள் செல்லமா சின்ன அப்துல்லாஹ், இஸ்மாயில் என்று அழைப்பாங்க. அபு சலமா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஒரு பெரிய குடும்பத்தில் வளர்ந்தாங்க. முஹம்மது, இப்ராஹிம், உமர், ஹுமைத், ஜெயித் என்று பல சகோதரங்கள் இவங்களுக்கு இருந்தாங்க. இவங்க அன்னை ஆயிஷா, உம்மு சலமா, அபு ஹுரைரா, இப்னு அப்பாஸ், உஸ்மான், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற மாபெரும் சஹாபாக்கள் கிட்ட இருந்து நேரடியாக கல்வியை கத்துக்கிட்டு இருக்காங்க. இவரோட அறிவு திறனை பார்த்துட்டு புகழ்பெற்ற இமாம் அஷ்ஷாபி சொன்னாங்க, இமாம் அபு சலமாவை விட சுன்னாவை பத்தி அதிகம் அறிந்த ஒருவரை நான் பார்த்ததில்லைன்னு. புகழ்பெற்ற ஃபகீஹ் இமாம் சயீத் பின் அல் முஸைய் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அபு சலமா தன்னோட இளமை காலத்திலேயே பல வயசான அறிஞர்களை விட பெரிய ஃபகீஹாக, சட்ட வல்லுனராக இருந்தாரு அப்படின்னு. இவரை நேர்ல பார்த்தவங்க இவரோட முகம் ஒரு தங்க தீனாரை போல பிரகாசமா இருக்கும்னு சொல்லுவாங்க. தங்களோட தாடிக்கு மருதாணி பூசுற பழக்கம் இவங்களுக்கிட்ட இருந்தது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுங்களோட ஆட்சி காலத்துல மதீனாவோட நீதிபதியா சில காலம் இவர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. தனது 72வது வயதுல ஹிஜ்ரி 94ல தங்களோட கண்களை மூடினாங்க. ஒரு அறிவு கடல் அதன் அஸ்தமனத்தை அடைஞ்சுக்கிட்டது. இதுதான் குறைஷி குலத்துல தோன்றிய மதீனத்து இமாம் ஃபகீஹ் அபு சலமா பின் அப்துர் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களோட வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.